யாம் இருக்க பயம் ஏன்? யாம் இருக்க பயம் ஏன்னு சொல்கிறாரு முருகர். நான் இருக்கிறேன், என்னை நீ நம்புறல்ல, கண்மூடித்தனமாக என்னை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். அவங்க அறியாமையால் எல்லாமே நான் அவங்களுக்கு சரி பண்ணி அவங்க வாழ்க்கையில் நான் இருக்கிறதுனால அவங்க உணர்ந்து முருகான்னு என்னை நம்பி வரவங்கள நிச்சயமாக நான் முன்னாடி நின்று காப்பாற்றுவேன். என் கடமையை என்றைக்குமே நான் தவற மாட்டேன். அது யார் குறுக்க வந்தாலும் சரி, அவங்களுடைய கருமாக்கள் குறுக்க வந்தாலும் சரி, அவங்களுடைய கெட்ட நேரங்கள் எது குறுக்க வந்தாலும் அவங்கள தடுத்து நிறுத்தி என்னை நம்புகிறவங்கள நான் என்றைக்குமே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். எப்போவுமே அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நான் காப்பாற்றுவேன். அவங்க மனசில் நான் இருந்து ஆட்சி செய்கிறது உண்மைனா அவங்க வாழ்க்கையிலே என்னோட ஆட்சி நடக்கும். அதனால் யாம் இருக்கும்போது பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு முருகர். நம்ம பயப்படவே கூடாது, எந்த விஷயத்துக்கும் சரி பயப்படவே கூடாது. நம்ம தப்பு செஞ்சால் மட்டும்தான் பயப்படணும். ஆனால் முருகனை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டா நம்ம நேர்மையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாருக்கும் கெடுதல் பண்ணவும் கூடாது. முருகனை மட்டும் நம்ம நம்பியிருக்கணும். நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை நம்ம செஞ்சிட்டே வந்துட்டுருக்கணும். அது மட்டும் நம்ம பண்ணால் போதும். மற்றபடி நம்ம எதுவுமே சாதிக்கவே தேவையில்லை. முருகனை நம்மளை சாதிக்க வைப்பார், உயர வைப்பார், வெற்றி பெற வைப்பார். முருகனே எல்லாமே பார்த்துப்பார். ஒரு தந்தை நமக்கு தந்தையாக இருந்து எல்லாமே அவர் பார்த்துப்பார். எப்படி 6 வயசு குழந்தை நிம்மதியாக அப்பா பார்த்துப்பாருன்னு தூங்குதோ அதே மாதிரி நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்ம தந்தை இருக்கார், காலையில் விடிகிற பொழுதும் சாயங்காலம் முடிகிற பொழுதும் அவர் பார்த்துப்பார். அதனால் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. நம்ம வேலை என்ன? தந்தை காட்டுற வழியில் போகிறது, தந்தை சொல்படி நடக்கிறது. அது மட்டும் அந்த 6 வயசு குழந்தை பண்ணால் போதும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் முருகன் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும். முருகன் நம்மக்கிட்ட பேசுவாரானா கண்டிப்பாக பேசுவார். நம்ம மனசார அவரை நினச்சி வணங்கிட்டு வரும்போது அவர் நம்மக்கிட்ட நம்மளை எண்ணத்துலேருந்து செயல்படுவார். நமக்கு எண்ணங்கள் பிரதிபலிக்கும். இதை செய், இதை செய்ய வேணாம் அப்படின்னு. நம்ம மனசு சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நம்ம செஞ்சுட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தால் முருகன் நம்மளை பத்திரமா பார்த்து நம்ம நினச்சதை அவரே முடித்து வச்சிருவார். அவர் தான் நம்மளுடைய வெற்றி வேலன். முருகன் இருக்க பயமேன். முருகனை வணங்கும் போது நம்ம பயப்பட அவசியமே இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.